இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திமுகவில் சீட் கிடைக்காததால் முதல்வர் வரவேற்பில் பங்கேற்காத சண்முகையா எம்எல்ஏ மீண்டும் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட முயற்சி செய்து வருகிறார். அதிமுக ஆட்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் திமுக எம்எல்ஏ சண்முகையாவுக்கு 2021இல் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவருக்கும் மாவட்ட செயலரான அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் இடையே உரசல் ஏற்பட்டதால் இந்த தேர்தலில் சண்முகையாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஒட்டப்பிடாரம் தொகுதி திமுக வேட்பாளராக அனிதா ராதாகிருஷ்ணனின் தீவிர ஆதரவாளரான மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் நேற்று வேட்புமனுவையும் தாக்கல் செய்துவிட்டார். வேறு தொகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் கட்சியினர் மத்தியில் அவருக்கு போதிய வரவேற்பு இல்லை. இந்நிலையில் தென் மாவட்ட பிரச்சாரத்திற்காக தனி விமானம் மூலம் நேற்று முன்தினம் தூத்துக்குடி வந்த முதல்வரை வரவேற்க சண்முகையா செல்லவில்லை. அன்றைய தினம் நடந்த தேர்தல் தொடர்பான வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. சண்முகையா குடும்பத்திற்கு என ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தனி செல்வாக்கு உள்ளதால் அவரது அண்ணனான தொழிலதிபர் ஐரவன்பட்டி முருகேசனை சுயேட்சையாக போட்டியிட பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கிடையே யாரும் எதிர்பாராத வகையில் தாவேக வேட்பாளராக சண்முகையா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சண்முகையா ஆதரவாளர்கள் கூறியதாவது: ஒட்டப்பிடாரம் தொகுதி தாவேக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மதன் ராஜா நேற்று வேட்புமனு தாக்கல் செய்ய தயாராக இருந்தார். அவரை கட்சி தலைமை தடுத்து வைத்துள்ளது. தாவேகவில் இணைய முன்வந்துள்ள சண்முகையாவுக்கு விட்டுக் கொடுக்கும்படி மதன் ராஜாவிடம் பேசப்பட்டு வருகிறது. அனைத்தும் சரியாக நடந்தால் தாவேக வேட்பாளராக சண்முகையா அறிவிக்கப்பட்டு நாளை மனு தாக்கல் செய்வார் என கூறினர்.